பீகார்காரனை கேவலப்படுத்தி இந்தி தெரியாது போடான்னு அவனை அடிச்சு விரட்டிட்டு எந்த முகத்தோட நீங்க பீகார்ல போய் பிரச்சாரம் பண்றீங்க? ஹிந்தி பேசினாங்கன்றதுக்காக யாராவது அடிச்சிருக்காங்களா? அதுக்கு சொல்லுங்க. ஏன் அடிச்சு விரட்டாங்க? திருப்பூர்ல நடந்தது. பொய் சொல்லாதீங்க. திருப்பூர்ல அடித்து விரட்டப்பட்டார்கள். நடந்தது சம்பவம். ஹிந்தி பேசினாங்க விரட்டப்பட்டாங்களா? டி-ஷர்ட் போட்டுட்டு போனாங்க, விரட்டுறதுக்கு போனாங்க. சார் ரெண்டையுமே நீங்க என்ன அரசியல புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. பச்சை பொய்ய சொல்லுது பிஜேபி. ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய்ய சொல்லுது பிஜேபி. குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கூட பிஜேபிக்கு இல்லைன்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு உதாரணம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக, குறிப்பாக பீகாரிகளுக்கு எதிராக வன்முறை நிகழ்ந்த பொழுது அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியவர் ஸ்டாலின். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியவர். புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக அவர் ஒரு வார்த்தை கூட அவரோ அவருடைய கட்சிக்காரர்களோ பேசவே இல்லை. இது ஃபேக்சுவலி அவங்க சொல்றது முதல்ல தப்பு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பல நலத்திட்டங்களை அறிவித்தது ஸ்டாலினுடைய அரசாங்கம். அந்த குழந்தைகள் படிப்பதற்கு அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் இது எல்லாத்தையுமே செஞ்சாங்க. எங்களுடைய அரசு எந்த எல்லைக்கும் போகும் அவர்களை காப்பாற்றுவதற்குன்னு சொன்னார். ஹி பிஹேவ்டு லைக் எ ஸ்டேட்ஸ்மேன்.